பிரைஸ் லார்ட். தினம் ஒரு தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 1 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும், வறண்ட நிலமாக இருந்தாலும், கடுவெளியாக இருந்தாலும், நீங்களும் நானும் ஒரு செழிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற பெரிய ஒரு நம்பிக்கையை இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசு உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது, அவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக கொடுக்கப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிற்கப்பட்டார், சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சமாதானமில்லாத வாழ்க்கை சமாதானமாக மாறுகிறது, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிள்ளைகளே, இயேசுவின் அன்பை நீங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும் பொழுது உங்களுக்கு மீட்பு உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையினுடைய பாவத்தின் எல்லையை நீங்கள் கடக்கிறீர்கள். உங்களுடைய பாவத்தினுடைய துக்கத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள். உங்களுடைய வறட்சியான வறண்ட சூழ்நிலைகள், இம்மைக்குரிய உங்களுடைய பரிபூர்ண குறைவுகள் எல்லாம் மாறுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். பிள்ளைகளே, சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லாமல் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய முழு அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளாக என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுகிறார். ஆசீர்வாதத்தின் எல்லையாக ஆரம்பிக்கப்படுகிறார். இயேசுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர். உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்வில்லை. எதற்காக நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள், எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்கிற நோக்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து படைத்த தேவனை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும்படி உங்களையும் என்னையும் அவர் சாட்சியாக நிலைநிறுத்தும்படி இப்படிப்பட்ட உங்கள் வறண்ட சூழ்நிலையை மாற்றுகிறார். பாலைவனம் சோலைவனமாக மாற்றுகிறார். உங்களுடைய எல்லா காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். மனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை நிலைப்படுத்துங்கள், சிறப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்காக ரட்சிப்பை செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது நோக்கத்தை மறந்து விடாமல் எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாயிருந்து அது ஒன்றே நித்திய விருந்தாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். மனரமியமோ நித்திய விருந்துங்கிறார். அதனால் எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் நீங்கள் அமைதியாய் ஓடிக்கொண்டிருக்கிற நீரோடை போல அமர்ந்த தண்ணீர்களண்டை கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பருடைய அன்பை நீங்கள் ருசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவார். ஆமென். செழிப்புனா நீங்கள் எக்கனாமிக்கல் மாத்திரம் நினைக்கக்கூடாது. அது ஒரு பகுதி. பணம் நம்ம ஊழியத்துக்கு அவசியமானது, அனாவசியமானது அல்ல. அது நீங்கள் பேராசைக்குள்ளாக இருந்து நீங்கள் இச்சைக்குள்ளாக போகும்பொழுதுதான் அது தவறாக மாறுகிறது. கர்த்தர் நமக்காக உண்டாக்கின எல்லாமே ஆசீர்வாதத்துக்குரியது. அனுபவியுங்கள், ஆசீர்வாதமாய் இருங்கள், அவருடைய அன்பு எல்லைக்குள்ளாக இருங்கள், கட்டுப்பாடோடு இருங்கள், தேவனுக்குள்ளாக நிலைத்திருங்கள், ஸ்திரப்படுங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் நேசிக்கிறார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.